பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் எங்களை ஆடிஷன் வச்சு எடுக்கிறாங்க. சின்ன ரோலா இருக்கும். ஏன் எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆர்டிஸ்ட் எங்களை கூட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்பாட்ல போய் பெரிய ஆர்டிஸ்ட் சொதப்பக்கூடாது. இவன் அவரை வச்சுட்டு டேக் போகக்கூடாது. இத்தனைக்கும் அந்த பெரிய ஆர்டிஸ்ட் இங்க எல்லா ஷாட்டும் வச்சு லைட்லாம் செட் பண்ணிட்டு அவரை ஷார்ட் ரெடிஸான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க. தம்பி சார் இங்க நிப்பாரு, சாருக்கு பதிலாக ஒரு பொசிஷன் கொடுப்பாப்ல, டேரக்டர் கோ டேரக்டர் ஒரு பொசிஷன் கொடுப்பாப்ல, சார் இப்படி நிக்கிறாப்ல, அப்படி பேசுவீங்க, அப்படி பேசுவீங்க, எங்களுக்கு இவ்வளோ ரிஹர்சல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து பண்ண சொல்றாங்க. ஏன் அந்த ஒரு ஆர்டிஸ்டோட டைம் ரொம்ப முக்கியம், வேல்யூ. சரிங்களா? அதுக்கு நீங்க எங்களையும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, ஆடிஷன். ஏன்னா இப்போ இப்படி சொல்ற வார்த்தையை யோசிச்சு பாருங்களேன். உண்மையுமே ரீல் பண்ற போனோ, யூடியூப் பண்ற ஒரு பையனும் மிகச்சிறந்த நடிக்கிற திறமை அவங்களுக்குள்ள இருந்து இப்படி சொல்றது மூலமா அவனுக்கு ஒரு வாய்ப்பு போயிடக்கூடாது. அவனும் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண வந்திருக்கான். எல்லாருமே இங்க வரதுக்காக ஏதோ கிரியேட் பண்றாங்க சார். அதனால எல்லாத்துக்கும் இங்க சமமா இருக்கணும். யாருக்குன்னா கிடைக்கும். என்னோட சுமார் நடிச்ச நடிகருக்கும் வந்து வாய்ப்பு போயிருக்கு, என்னோட வாய்ப்பு. இன்னும் நல்லா நடிச்ச நடிகருக்கும் வாய்ப்பு போயிருந்துருக்கலாம். இங்க சமமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சம் எனக்கு இது இல்லாட்டி அடுத்தது கிடைக்கும். எனக்கான எனக்கு சேர்ந்துதான் ஆகும். அவ்வளவுதான் சார். அப்படிதான் பாக்குறேன்.